அன்பார்ந்த நேயர்களே, அண்ட ஆறு ஒழுங்கு வாழ்க்கை நெறியாளர் சிஸ்டோப்பியன் மெய்யியல் என்பது வாழ்க்கையை சிறப்பாக வாழ உதவும் நடைமுறை வாழ்க்கை கோட்பாடுகளின் தொகுப்பாகும். வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் திடீரென நிகழ்வதில்லை. சிறிய எண்ணங்கள் மற்றும் அன்றாட உண்மைகளே நம் விதியை அமைதியாக வடிவமைக்கின்றன என்பதை இது வலியுறுத்துகிறது. பலர் பெரிய மாற்றத்திற்காக காத்திருந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போகிறார்கள். ஆனால் உண்மையில் தேவையானது ஒரு பெரிய சீரமைப்பு அல்ல, மாறாக கண்ணோட்டத்தில் ஒரு மாற்றமே. இந்த நெறி சவால்கள் மற்றும் குழப்பங்களை சமாளித்து தன்னம்பிக்கையுடன் முன்னேற உதவும் காலத்தால் சோதிக்கப்பட்ட வாழ்க்கை பாடங்களை வழங்குகிறது. சிக்ஸ்டோப்பியன் வாழ்க்கை முறை முழுமையை அடைவதை பற்றியது அல்ல, தொடர்ந்து வளர்ச்சியடைந்து உண்மையான சுயமாக இருப்பதற்கான துணிவை வளர்ப்பதை பற்றியது. சிந்தனை மற்றும் அன்றாட பழக்க வழக்கங்களில் சிறிய மாற்றங்கள் மூலம் ஒருவர் தற்போது இருப்பதற்கும் அவர் ஆக விரும்புவதற்கும் இடையிலான இடைவெளியை குறைக்க முடியும். மொத்தத்தில் சரியான நேரத்திற்காக காத்திருக்காமல் எளிய அன்றாட கொள்கைகளை பின்பற்றி சிந்தனையையும் வாழ்க்கையையும் மேம்படுத்த வேண்டும் என்பதே இதன் முக்கிய செய்தியாகும். மனித வாழ்வின் பல்வேறு கட்டப்பயணத்தை பற்றிய ஆழ்ந்த மெய்யியல் மற்றும் ஆழ்ந்த உணர்வுள்ள ஒரு திரைப்பட காணொளி இது ஓர் உலகளாவிய முழுமையான மனித ஆறு ஒழுங்கு வாழ்க்கைப் பள்ளியின் தேவையை வலியுறுத்துகிறது. மதுரை தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் ஆங்கில மொழி ஆசிரியர் திரு எல். ரெஜிஸ் இந்த காணொளிக்கு உரை எழுதியுள்ளார். திருச்சிராப்பள்ளி தூய வளனார் தன்னாட்சிக் கல்லூரியின் முன்னாள் ஆங்கிலத்துறை தலைவரும் இணை பேராசிரியருமான முனைவர் சு. ஜோசப் அருள் ஜெயராஜ் இந்த காணொளியை இயக்கமூட்டல் செய்துள்ளார். காணொளி 12. சிக்ஸ்டோப்பியர்களின் 6 நற்பண்புகள். 1. சிக்ஸ்டோப்பியர்கள் கடவுளுடனும் பிரபஞ்சத்துடனும் இணைந்து இடைவிடாது பயணிப்பவர்கள். காரண காரியங்களைப் பற்றி ஆழமாக சிந்திப்பதை விட கடவுள் மீதான நம்பிக்கையை சார்ந்திருப்பதே சிறந்தது என்று அவர்கள் கருதுகிறார்கள். பயணத்தின் போது அவர்கள் கடவுளின் படைப்புகளைக் கண்டு வியந்து அந்த வியப்பையே வழிபாடாக மாற்றுகிறார்கள். நாமும் சிக்ஸ்டோப்பியர்களாகிய இதை நமது வாழ்க்கை முறையாக கொள்ளலாம். 2. சிக்ஸ்டோப்பியர்கள் தீமை மற்றும் மரணத்தின் மீது வெற்றி கொள்கிறார்கள். இவை இரண்டும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை. இவற்றுடன் சிக்ஸ்டோப்பியர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. தீமையும் மரணமும் கடவுளால் வழங்கப்பட்டவை அல்ல. 3. சிக்ஸ்டோப்பியர்கள் மனித நடவடிக்கைகளை கடவுள் மீதான நம்பிக்கையின் அடிப்படையில் பகுத்தாய்ந்து புரிந்து கொள்கிறார்கள். பகுத்தறிவுள்ள மனமும் சில சமயங்களில் கற்பனைகளில் ஈடுபடக்கூடும். 4. சிக்ஸ்டோப்பியர்கள் தாய் மகன் உறவுமுறையின் அடிப்படையில் வாழ்கிறார்கள். அவர்கள் ஆண் பெண் உறவுமுறைக்கு முக்கியத்துவம் அளிப்பதில்லை. ஒழுக்கக்கேடானது இனங்கள், நாடுகள், கலாச்சாரங்கள் மற்றும் பேரரசுகளின் அழிவுக்கு காரணமாக அமைந்துள்ளது. 5. மனிதர்களின் இரத்தம், எலும்பு மற்றும் சதையில் கடவுள் உறைந்திருக்கிறார் என்பதை சிக்ஸ்டோப்பியர்கள் உணர்ந்துள்ளனர். எனவே வக்கிரமான பாலியல் செயல்கள் மற்றும் மனித கொலைகளுக்கு மனித உடலை தவறாக பயன்படுத்தி அவர்கள் அதை மாசுபடுத்த மாட்டார்கள். 6. சிக்ஸ்டோப்பியர்களுக்கு கடவுள் அளிக்கும் வெகுமதிகள். வலியற்ற முதுமை, ஆபத்துகளற்ற சுறுசுறுப்பான வாழ்வுக்காலம், மகிமைமிக்க 100 வயது மற்றும் சொர்க்கத்தின் உன்னத நிலை. சிக்ஸ்டோப்பியர்களின் 6 அடையாளங்கள். 1. சிக்ஸ்டோப்பியன்கள் நமது 60 கோடி ஆண்டுகால பிறப்புக்கு முந்தைய நிலை, 120 ஆண்டுகால தற்போதைய வாழ்க்கை மற்றும் 1000 ஆண்டுகால மறுவாழ்வு ஆகியவற்றை அறிய வேண்டும். 2. இறைவனுடன் நாம் மேற்கொள்ளும் இந்த பிரபஞ்ச பயணமே நமது முழுமையான பயணமாகும். இவ்வுலகில் கழியும் 120 ஆண்டுகால வாழ்க்கை என்பது இறைவனின் திட்டத்தில் ஒரு தற்காலிக முகாமை போன்றதே. 3. பிரபஞ்ச படைப்புகளை புரிந்துகொண்டு அவற்றை போற்றுவதே சிக்ஸ்டோப்பியன் வழிபாடாகும். 4. படைப்புகளில் காணப்படும் அநீதிக்குள்ளுமுள்ள நீதியைக் கண்டறிவதே சிக்ஸ்டோப்பியன் ஞானமாகும்.
ஐந்தாவது படைப்பு மற்றும் இறைவனின் வழிகாட்டுதல் ஆகியவற்றில் உள்ள இறைவனின் அதிசயத்தை உணர்வதும் அதில் பரவசம் அடைவதும் அதனோடு ஒன்றிணைவதுமே சிக்ஸ்டோபியன் கல்வியாகும். ஆறாவது சிக்ஸ்டோபியன்கள் இறைவனை பற்றிய தங்கள் பெருமித உணர்வை விசுவாசத்தை பரப்பும் செயலாக மாற்ற வேண்டும். இறைவனின் கருணை என்பதே பிரபஞ்சத்தின் மற்றொரு பெயராகும். இறைவனின் கருணையே பிரபஞ்சம். மனிதர்கள் பிரபஞ்சத் தொகுப்புகள். இத்தொகுப்பு எப்போதும் ஒருங்கிணைந்தே இருக்கும், ஒருபோதும் சிதைக்கப்படாது. நன்றி.